தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்கான பில்ல பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிருக்காங்க, நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணிருக்காங்க மத்திய அரசு. அந்த பில்லுக்கு எதிராக நிறைய பேர் வாக்களித்து அந்த பில்லு ஃபெயில் ஆயிடுச்சு, பாஸ் ஆல. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை மசோதா ஃபெயில் ஆயிடுச்சு, பாஸ் ஆல, அதாவது தோற்கடிக்கப்பட்டது. ஏன்னா எதிர் வாக்குகள் நிறைய தோற்கடிக்கப்பட்டது. டீலிமிட்டேஷன் பில்லும் தோத்து போச்சு. கூடவே 33% பெண்கள் இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்களே, அதாவது பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு 2023 2023 106 சட்டத்திட்டத்தில் இதை கொண்டு இருப்பாங்க. அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த 2029 இருந்து நடைமுறைப்படுத்த போறோம் சொல்லி அறிவிச்சிருப்பாங்க முன்னாடியே. அந்த மசோதா அந்த விஷயமும் தோற்கடிக்கப்பட்டது. என்ன சார் இது ஃபெயில் ஆயிடுச்சு, ஓகே, டீலிமிட்டேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, பாஸ் ஆல, எதிர்வாக்குகள் நிறைய போட்டு தோற்கடிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னீங்க. இது ஃபெயில் ஆனதால பெண்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி ஃபெயில் ஆச்சு? இது வேற அது வேறயே. டீலிமிட்டேஷன் வேற விஷயம், பெண்களுக்கான இடஒதுக்கீடு விஷயம் வேற விஷயம். ஆனா இது தோத்து போச்சுன்னா இது எப்படி தோத்து போகும்? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கிளியரா கரெக்டா சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி கவனிங்க, ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம டீலிமிட்டேஷன் என்னன்னு பாத்துருவோம். அதாவது நம்ம இந்தியா இருக்குல்ல, இந்தியால ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்கு. இந்தியால அவ்வளவு மக்கள் தொகை வாழ்றாங்க. இன்னைக்கு டேட்ல சுமார் 140 கோடி மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு கோடி மக்கள் தொகை, அவ்வளவு மாநிலங்கள் இருக்கு. இந்த எல்லா மாநிலங்கள் இந்தியாக்கான ஒரு சட்டம் போடுறது எங்க போடுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துல போடுவாங்க, பார்லிமெண்ட்ல போடுவாங்க. பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கும், மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபா. இதுல லோக்சபா தான் முக்கியமான அவை. ஏன்னா இந்த லோக்சபால இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் முறையில ஓட்டு போட்டு அனுப்பி வைக்கப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த லோக்சபா எம்பிஸ் எல்லாமே, ரைட்டா? சோ அப்ப இந்தியாக்கான சட்டத்தை ஏற்றக்கூடிய அந்த அவை எது அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை. அதுல மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பக்கூடிய அவை எது அப்படின்னா லோக்சபா தாங்க, பார்லிமெண்ட்ல. இந்த லோக்சபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 543 சீட்டு. இன்னைக்கு டேட்ல நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு டேட்ல 543 சீட்டு. முன்னாடி 545 இருந்திருக்கும், 2 ஆங்கிலோ இந்தியன் சீட்டை தூக்கி விட்டாங்க, 543 சீட்டு. இதே லோக்சபாவோட அதிகபட்ச மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 550 வரைக்கும் இருக்கலாம். 550 சீட் வரைக்கும் அலௌடு. இன்னைக்கு டேட்ல 543 சீட் இருக்கு. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்தியாக்கான சட்டத்தை ஏற்றக்கூடிய அவை மக்களவை மற்றும் மாநிலங்களவை. குறிப்பா மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி போய் உட்கார்ந்து சட்டம் போடுவாங்க. அந்த மக்களவையில மொத்தம் 543 சீட்டு. அப்பனா 543 எம்பின்னு அர்த்தம். நம்ம இந்தியா சார்பா ஒவ்வொரு மாநிலத்தின் எல்லாரும் போய் உட்கார்ந்து 543 எம்பி உட்கார்ந்து சட்டம் போடுவாங்கன்னு அர்த்தம். இது புரியுதா? ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இந்த 543 எம்பி மொத்தமா போறாங்க, எல்லா மாநிலங்களிலிருந்து சேர்த்து 543 எம்பி போய் பார்லிமெண்ட்ல உட்கார்றாங்க. நம்ம இந்தியாக்கான சட்டத்தை போடுறாங்க, நம்ம மக்கள் ஓட்டு போட்டு அனுப்புறோம். இது வரைக்கும் ஓகே. இந்தியால ஏகப்பட்ட மாநிலங்களா பிரிஞ்சிருக்கே சார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், குஜராத். அப்ப 543 எம்பி போறாங்க, ஓகே. ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து எத்தனை எம்பி போறாங்க? இதை எந்த அடிப்படையில இதை கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா இங்க 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி போங்க, ஒவ்வொரு 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி போங்க. உத்தரப்பிரதேச அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை, அதுல சில லட்சத்துக்கு ஒரு எம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை பாப்புலேஷன் அடிப்படையில் எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து போய் உட்கார்றாங்க. இது புரியுதா? இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரிக்கு ஒரு எம்பி, மொத்தம் 40 எம்பி. புதுச்சேரி ஒரு எம்பி தனி, 39 எம்பி தமிழ்நாட்டில். இப்ப தெலுங்கானா 17 எம்பி, ஆந்திர பிரதேஷ் 25 எம்பி, கேரளா 20 எம்பி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. அது 543 சொன்னல, அதுல 39 எம்பி தமிழ்நாடு சார்ந்தவங்க, அதுல 17 எம்பி தெலுங்கானால இருந்து போயிருக்காங்க. அதுல நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ் பாருங்க. நார்த் இந்தியால உத்தரப்பிரதேஷ்ல 80 சீட், அதாவது 80 எம்பி போறாங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு 39, நார்த் இந்தியால உத்தரப்பிரதேஷ் தான் பெரிய மாநிலம், அதனால அதை எடுத்துக்காட்டு வச்சு சொல்றேன். 80 எம்பி. பீகார்ல 40 எம்பி, குஜராத்ல 26 எம்பி, ராஜஸ்தான்ல 25 எம்பி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க, ரைட்டா? இது எந்த சென்சஸ் படி, அதாவது இந்த 80 எம்பி, இந்த 39 எம்பி எந்த சென்சஸ் மக்கள் தொகை அடிப்படையில் தானே சார் சொல்றீங்க 543 சொல்லிட்டு, அதுல 39 80 சொல்றீங்களா? இது எந்த சென்சஸ் படி இதை செட் பண்ணிருக்காங்க, இதை பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1971 சென்சஸ் படி. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி 1971ல உத்தரப்பிரதேஷ் மக்கள் தொகை ஒன்று வந்திருக்கும்ல, 1971ல தமிழ்நாடுக்கு ஒரு மக்கள் தொகை வந்திருக்கும்ல, 1971ல கேரளாக்கு ஒரு மக்கள் தொகை வந்திருக்கும்ல, அப்ப கணக்கெடுத்து அப்ப எடுத்து 543 சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி இந்த சீட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படியே. அப்பனா இன்னைக்கு டேட் வரைக்கும் இப்ப
2026 நம்ம பேசிட்டு இருக்க டேட் வரைக்கும் எந்த சென்சஸ் அடிப்படையில், எந்த மக்கள் தொகை சென்சஸ் அடிப்படையில் இந்த எல்லா சீட்டும் பிரிச்சு 543 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1971 சென்சஸ் படி அப்பதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த 1971 சென்சஸ்னா அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கலையா சார்? 1981, 1991 ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்களே. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, மக்கள் தொகை அதிகரிச்சே இருக்கும். நம்ம சுதந்திரம் கிடைச்சப்போ ஒரு மக்கள் தொகை வந்திருக்கும், இந்தியாவுக்கு 39 கோடி இருந்திருக்கும், இன்னைக்கு 140 கோடி. மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க எம்பி சீட்டுகளும் அதிகரிக்கணும். இது இப்படிதான் இருக்கு இந்தியாவில், இப்படிதான் டிசைன் வச்சிருக்காங்க. ரைட்டா? மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க எம்பி சீட் அதிகரிக்கும். ஏன்னா அந்த 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறவங்க 25 லட்சத்துக்கு ஒரு எம்பினா அவங்க பர்டன் அதிகமாயிடும். ரெப்ரசன்டேஷன் கரெக்டா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அதனால மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க எம்பி சீட் அதிகரிக்கணுங்கிறது படி ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கு. ரைட்டா? அந்த விஷயம் சொல்றேன்ல, இந்த மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க எம்பி சீட்டும் அதிகரிக்கணும்னு சொல்றேன்ல, இதை யார் தீர்மானிப்பா அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு ஆணையம் தீர்மானிப்பாங்க. அதாவது தொகுதி மறுவரை ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தீர்மானிப்பாங்க. இந்த அமைப்பு 10 வருஷம் ஒன்ஸ் போடுவாங்க. கரெக்டா சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டீலிமிட்டேஷன் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பத்தி தெளிவா ஒரு ஐடியா கிடைக்கும். டீலிமிட்டேஷன் சம்பந்தப்பட்ட 3 ஆர்டிகல் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ஆர்டிகல் 82. இந்த 82 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 10 வருஷம் ஒன்ஸ் சென்சஸ் எடுக்கணும். அந்த சென்சஸ் எடுத்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு நம்பர் கிடைக்கும். அதன்படி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடணும். போட்டு லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் அதிகரிச்சே இருக்கணும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 82. அதாவது மக்களவைக்கு 82 மக்களவையோட டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதை டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போட்டு அதிகரிச்சே இருக்கணும். ஏன்னா மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அதிக எம்பி அதிகரிச்சே போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 82 அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அதே விஷயத்த இப்ப மக்களவைனா பார்லிமெண்ட், எல்லா மாநிலத்திலையும் சட்டமன்றங்கள் இருக்கு. அதே விஷயத்த சட்டமன்றத்திலையும் அதிகரிக்கணும். ஏன்னா மாநிலத்தில் சட்டமன்றம் இருக்கு, மாநிலத்தோட பாப்புலேஷன் அதிகரிச்சே போகும்ல. அந்த டீலிமிட்டேஷனை மாநிலத்தில் சட்டமன்றத்திலையும் அதிகரிக்கணும் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 170. இந்த 2 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு 82 ஒட்டுமொத்த லோக்சபாக்கான டீலிமிட்டேஷன் கமிஷன், இன்னொன்னு 170 மாநில சட்டமன்றத்துக்கான டீலிமிட்டேஷன் கமிஷன். இந்த 2 ஆர்டிகல் கட்ட ஞாபகம் வச்சுங்க. மூணாவதா இன்னொரு ஆர்டிகல் ஞாபகம் வச்சுங்க, சரத்து 81. இது என்ன சொல்றதுன்னா, மக்களவையில இன்னைக்கு என்ன ஸ்ட்ரென்த் 543. இந்த 543 அதிகபட்ச ஸ்ட்ரென்த் என்ன 550. இந்த ரெப்ரசன்டேஷன் நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் சொல்லக்கூடிய ஆர்டிகல் சரத்து 81. இங்க பாருங்க, the composition of லோக்சபா, லோக்சபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 81. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ. இந்த ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூன்னு எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆர்டிகல் 81 சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூன்னு அர்த்தம். சோ அப்ப இந்த 3 ஆர்டிகல்ஸ் தொடர்ந்து ஞாபகம் வச்சுங்க. 82 டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார் லோக்சபா, 170 அதே சட்டமன்றத்துக்கு, 81 மக்களவையோட ஸ்ட்ரென்த். இந்த 3 ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3 ஆர்டிகல் தெரியணும். ரைட்டா? இதை தாண்டி என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த 543 ஸ்ட்ரென்த் இன்னைக்கு டேட்ல இருக்குல்ல, இதோட பரிணாம வளர்ச்சி தெரியணும். எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ம சுதந்திரம் கழிச்சு 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குதுங்க. ரைட்டா? சுதந்திரம் கழிச்ச கையோட இந்தியாவோட முதல் தொகுதி மறுவரை ஆணையம் ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்ப போடுறாங்கன்னா 1953 போடுறாங்க. ஒன்னு போடுறாங்க ஜவஹர்லால் நேரு ஆட்சி அப்ப. அப்ப எந்த சென்சஸ் அடிப்படையில் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் போய் மக்கள் தொகையை அனலைஸ் பண்றாங்க அப்படின்னா 1951 சென்சஸ் படி அனலைஸ் பண்ணி ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. என்ன நம்பர் அப்படின்னா 494. அதாவது 1953 முதல் தொகுதி மறுவரை ஆணையம் சொன்ன லோக்சபா ஸ்ட்ரென்த் நம்பர் என்ன அப்படின்னா 494. அப்ப 1950s 1950களில் லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் 494 இருந்திருக்கு கடந்த காலத்துல. அதுக்கப்புறம் 1963 அடுத்த 10 வருஷத்துல, அதாவது 10 வருஷம் ஒன் சென்சஸ் நடக்கும். சென்சஸ் நடக்க நடக்க ஆணையம் போடுவாங்க. ஆணையம் போட்டு லோக்சபா ஸ்ட்ரென்த்தை ஏத்துவாங்க. சிம்பிள். 2வது டீலிமிட்டேஷன் கமிஷன் 1961 சென்சஸ் படி இந்தியா ஃபுல்லா பயணம் மேற்கொண்டாங்க. அதன்படி ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணாங்க. அது எவ்வளவு அப்படின்னா 522. மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க எம்பி சீட்டு அதிகரிச்சே வருது. அவ்வளவுதான். அந்த எம்பி சீட் எவ்வளவு அதிகரிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆணையம் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். சிம்பிள். அடுத்த 10 வருஷம் 1973 3வது டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுறாங்க. அதுல 1971 சென்சஸை கையில எடுத்து அனலைஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு லோக்சபாவோட சீட்டை 543 இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய சீட்டு இன்னைக்கு டேட்ல 543 தானே இருக்கு. அதை பிக்ஸ் பண்ணது 3வது டீலிமிட்டேஷன் கமிஷன். இந்த 540 பிக்ஸ் பண்ணது 3வது தொகுதி மறுவரை ஆணையம். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்படி போயிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு 10 வருஷம் இப்படி எடுத்து மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க எம்பி சீட் அதிகரிச்சே போயிட்டு இருக்காங்க. ரைட்டா? அதுல ஒருத்தவங்க அதை முட்டுக்கட்டை போடுறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. யார் அப்படின்னா இந்திரா காந்தி.
இந்திரா காந்தி என்ன செய்யறாங்கன்னா, குறிப்பா எமர்ஜென்சி காலத்துல 1976ல இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா 42ஆம் சட்டத்திட்டம் ஒன்று போடுறாங்க. போட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த 543 ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, கடைசி டீலிமிட்டேஷன் கமிஷன், மூணாவது டீலிமிட்டேஷன் கமிஷன் 1971 சென்சஸ் படி ஒன்று சொன்னாங்கல்ல, அதை அப்படியே நிப்பாட்டி வைக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சு 2001 வரைக்கும் இது எப்ப போடுறாங்க பாருங்க, 1976ல அந்த சட்டத்திட்டம் போடுறாங்க. போட்டு இந்த 543 இந்த நம்பர் இருக்குல்ல, இது 2001 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் நான் டீலிமிட்டேஷன் கமிஷன் போட மாட்டேன். அடுத்த 10 வருஷம் அடுத்த 10 வருஷம் போடக்கூடாது. 2001 வரைக்குமே இந்த 543 தான். 4வது டீலிமிட்டேஷன் கமிஷன், 5வது டீலிமிட்டேஷன் கமிஷன், அதான் 1983 93 போட மாட்டேன். 2001 வரைக்கும் இதான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்றாங்க. ஃப்ரீஸ்னா அப்படியே ஸ்டாட்டிக்கா நிப்பாட்டுறாங்க. அப்படியே இந்த ஸ்ட்ரென்த்தை எதுக்காக நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே விளக்கம் சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. இந்த சட்டத்திட்டம் கொண்டு வந்தப்ப எதுக்காக நிப்பாட்டுறாங்கன்னா, நான் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றேன். அதான் என்னது என்ன மக்கள் தொகை அதிகரிக்க எம்பி சீட் அதிகரிச்சே இருக்கணுமா? லாஜிக்கே இல்லையே. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். மக்கள் தொகை அதிகரிக்க பர்டன் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சுமையா இருக்கு, மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சுமையா இருக்கு. அதனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். அதனால எல்லா மாநிலங்கள் கேட்டுங்க, இந்திரா காந்தி சொல்றாங்க, எல்லா மாநிலங்களும் கேட்டுங்க. இந்த 3வது டீலிமிட்டேஷன் கமிஷன் படி 543 ஸ்ட்ரென்த் இப்ப இருக்கு லோக்சபால. ஏன்னா 1976 சொல்றாங்க. என்ன 2001 வரைக்கும் இதா. அடுத்த 10 வருஷத்துல போட மாட்டேன். முடிஞ்சா எல்லா மாநிலங்களும் உங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மாநிலங்களும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுங்க மக்கள் தொகையை. என்ன மக்கள் தொகை அதிகரிக்க எம்பி சீட் அதிகரிச்சு போனா ஒரு இதே இல்லையா, லாஜிக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வைக்கிறாங்க இந்திரா காந்தி 2001 வரைக்கும். இப்ப அதாவது 25 வருஷம், அதாவது 1974 சட்டத்திட்டம் போடுறாங்கன்னா 2001னா 25 வருஷத்துக்கு நிப்பாட்டுறாங்க. அப்ப 25வது வருஷம் நடக்கும்ல, அதாவது 25வது வருஷம்னா 2001 வருஷம் நடக்கும்ல. அவங்க நிப்பாட்டி வச்சது படி 2001 அந்த டைம் வந்திருக்கும்ல. அந்த டைம்ல யார் பிரதமர் இந்தியாவுக்கு அப்படின்னா வாஜ்பாய். அப்ப வாஜ்பாய் 4th டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடுறாரு. ஏன்னா முடிஞ்சிச்சு, டைம் டெட்லைன் முடிஞ்சு. 543 ஸ்ட்ரென்த் இந்திரா காந்தி சொன்ன டெட்லைன் முடிஞ்சு. 4th ஒன்று போடுறாரு. இதுல 2001 சென்சஸ் படி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஆனா அந்த நம்பர் இல்லைன்னா அந்த விஷயத்தை வாஜ்பாய் கேட்காம அது என்ன செய்யறாரு அப்படின்னா, எதுவும் வேணாம் 543 இருக்கட்டும், 543 இருக்கட்டும். ஏன்னா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றது அந்த அளவுக்கு சரியா செய்யல சில மாநிலங்கள். அதனால 543 இருக்கட்டும், நான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். இந்திரா காந்தி என்ன சொன்னாங்களோ அதே நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் என்ன செய்யறாங்கன்னா, 84வது சட்டத்திட்டம் ஒன்று புதுசா போட்டு அதே 543 2026 வரைக்கும் தள்ளி வைக்கிறாரு. யாரு? வாஜ்பாய். அப்பனா யோசிச்சு பாருங்க, இந்த 543 சொல்லக்கூடிய இந்த எம்பி ஸ்ட்ரென்த் நம்பரு 1971 சென்சஸ் படி எடுத்த ஒரு நம்பர், 3வது டீலிமிட்டேஷன் ஆணையம். அத முதல் 25 வருஷத்துக்கு இந்திரா காந்தியும் அடுத்த 25 வருஷத்துக்கு வாஜ்பாயும் 42வது சட்டத்திட்டம் மற்றும் 84வது சட்டத்திட்டம் 2 சட்டத்திட்டம் மூலமாக ஒரு 50 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க. எதுக்கு? பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. என்னப்பா பாப்புலேஷன் யார எம்பி சீட்டு என்னையா இது அசிங்கமா இருக்கு, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? இது புரியுதா? அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடுறாங்கன்னு சொன்னீங்களே, சொல்லிட்டேன்ல. அதுல இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யாரு சார்? ஃபர்ஸ்ட் அதையும் தெரிஞ்சுக்கணும். அது பாருங்க. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு 10 வருஷம் சென்சஸ் முடிய போடுவாங்க. அதை அப்பாயின்மெண்ட் பண்றது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஒண்ணு. அது யாரோட கொலாபரேஷனோட அந்த ஆணையம் செயல்படும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷன், அவங்களோட கொலாபரேஷனோட அந்த ஆணையம் செயல்பட்டு ஒரு நம்பரை கொடுக்கும். லோக்சபா சீட் இத்தனை அதிகரிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும். அதுல யார் உறுப்பினர்களா இருப்பாங்க அப்படின்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் உறுப்பினர், ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் இருப்பாரு. அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அல்லது எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு. அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்தோட மாநில தேர்தல் ஆணையர் அவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாமே அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இருக்குல்ல, தொகுதி மறுவரை ஆணையம், அதோட உறுப்பினர்கள். இந்த தொகுதி மறுவரை ஆணையம்ங்கிறது ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது தற்சார்பு அமைப்பு, ஒரு சுதந்திர அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லுவாங்க. யார் கண்ட்ரோலையும் உங்க செயல்பட தேவையில்லை. நியாயமான நம்பர்ஸ் என்னவோ, நியாயமா இவ்வளவு மக்கள் தொகை ஏறி இருக்கு, இவ்வளவு எம்பியை ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா சொல்லுவாங்க. என்ன? அதான் இண்டிபெண்டன்ட் பாடி. இவங்களோட அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்களேன். டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர்டர் இஸ் ஃபைனல் அண்ட் cannot be questioned before any court. இவங்க ஒரு நம்பர் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, 543 522 இப்படியும் நம்பரை சொல்லிட்டாங்கன்னா அதை கோர்ட்ல கூட எந்த மாநில அரசோ மத்திய அரசோ சேலஞ்ச் பண்ண முடியாது. யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. கோர்ட்ல கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க அந்த கேஸை. அப்பனா டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஆர்டர் அவங்க நம்பர் சொல்றாங்க, அது ஃபைனல். இருந்தாலும்
கிஷோர் சந்திரா கேஸ் 2024 ஒரு கேஸ் வந்திருக்கும். அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த டீலிமிடேஷன் கமிஷன் இருக்காங்களே, இவங்க கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ், இவங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வரும். அதாவது இது கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபிள்ஸ்க்கு எதிராக இருந்தா, அரசியலமைப்பு சட்டத்திட்டத்துக்கு எதிராக ஏதாவது இருந்துச்சுன்னா அப்ப நாங்க அது மறு ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. கிஷோர் சந்திரா கேஸ் 2024 இது கூடுதலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மாடிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லோக்சபா ஸ்டேட் அசம்பிளி கேனாட் மாடிஃபை, அதாவது மக்களவையோ சட்டமன்ற மறுபரிசீலனை அல்லது மாற்றவும் முடியாது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க. இப்ப இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, வரலாறு பார்த்தோம். டீலிமிடேஷன் என்ன, டீலிமிடேஷன் கமிஷன் என்ன, பார்லிமெண்ட்னா என்ன, மக்களவைனா என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, 1971 சென்சஸ் படி இன்னைக்கு டேட்ல இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு டீலிமிடேஷன் கமிஷன் என்ன பண்ணுச்சு, 42வது சட்டத்தை இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, வாஜ்பாய் என்ன பண்ணாங்க, ஃபுல்லா பார்த்தாச்சு. ரைட்டா? அதுக்கப்புறம் வழக்குகள் என்னங்கிறது பார்த்தாச்சு, டீலிமிடேஷன் கமிஷன் பத்தியும் பார்த்தாச்சு. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத இப்ப பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, 2026 ஏப்ரல்ல மத்திய அரசு மொத்தம் 3 மசோதா தாக்கல் செய்யறாங்க. 131வது சட்டத்திருத்த மசோதா ஒன்னு, டீலிமிடேஷன் பில்னு சொல்லிட்டு இன்னொன்னு, யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மென்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு 3, மொத்தம் ஒரு 3 மசோதா தாக்கல் செய்யறாங்க மத்திய அரசு இந்த 2026 ஏப்ரல் மாசத்துல. ரைட்டா? எதுக்கு 3 மசோதா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 131வது மசோதா இருக்குல்ல, இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை அமெண்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு பில்லு. இந்த பில்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 131வது சட்டத்திருத்த மசோதால என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களவையை நாங்க விரிவடைய செய்ய போறோம், எக்ஸ்பாண்டிங் லோக்சபா, அதாவது லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண போறோம், அதுக்கு ஒரு டீலிமிடேஷன் கமிஷன் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்றாங்க. ரைட்டா? லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண போறோம். அந்த லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன ஆர்டிகல் அவங்க சட்டத்தை செய்யணும் அப்படின்னா, ஆர்டிகல் 81 மேல பார்த்திருப்போம். அந்த 81 தான் லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுது. அப்ப அதை நாங்க எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னா 81 ஆர்டிகலை நாங்க சட்டத்தை செய்ய போறோம். இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஆர்டிகலை சட்டத்தை செய்யறனால தான் இது 131வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில்னு சொல்லப்படுது. ரைட்டா? அதன்படி பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 550 இருக்கக்கூடிய சீட்டை நாங்க 850 உயர்த்த போறோம். 550 850 உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 850ல 550ங்கிறது நான் மேக்ஸிமம் சீட்டை சொல்றேன். ரைட்டா? 543 ஸ்ட்ரென்த், 550 மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா. அதை 850 சொல்லிட்டு மாத்த போறோம். அந்த 850ல 815 மாநிலங்களுக்கும் 35 யூனியன் பிரதேசங்களுக்கும் நாங்க வந்து ஒதுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுல இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரிமூவ் டீலிமிடேஷன் ஃப்ரீஸ். அதாவது இந்த ஆர்டிகல் 82ல என்ன சொல்லியிருப்பாங்க, மேல பார்த்திருப்போம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு சென்சஸ் முடிய டீலிமிடேஷன் கமிஷன் ஒன்று போட்டு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 82ல அம்பேத்கர் எழுதியிருப்பாரா. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சட்டத்திட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா, 131 சட்டத்திட்டத்தில் லோக்சபா ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறாங்க ஒன்னு. ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆர்டிகல் 82 சட்டத்திட்டத்தை செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆர்டிகல் 82ல என்ன சொல்லியிருந்தாங்க, அம்பேத்கர் எல்லாம் எழுதியிருக்காரு, டீலிமிடேஷன் செய்யணும். எப்ப செய்யணும், ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதியிருக்காரா. என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இந்த 131 சட்டத்திட்டத்தில் இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்குறாங்க. தூக்கிட்டு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், சும்மா தொகுதியை மறுவரை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இது பதிலா இதை சேர்க்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சென்சஸ் எடுத்து இந்த டீலிமிடேஷன் செய்ய தேவையில்ல, சென்சஸ் இல்லாம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அதாவது எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா, இப்ப இவங்க சென்சஸ் எடுக்கணும்னா இப்ப எடுக்கணும். ஏன்னா 2021ல சென்சஸ் எடுக்கல, அப்பனா இப்ப எடுக்கணும் சென்சஸ். அந்த சென்சஸ் இப்ப எடுத்து டீலிமிடேஷன் பண்றதுக்கு டைம் எடுக்கும், அதுக்குள்ள பண்ணிடணும். இப்ப அதனால மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, சென்சஸ் எடுக்கணுங்கிற விஷயத்துல தேவையில்ல, நாங்க மறுவரை செய்யறோம் அப்படிங்கறத மட்டும் சேர்க்கிறாங்க. அப்பனா மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, 2011 சென்சஸ் எடுத்து பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. மறைமுகமா அப்படிதான் அர்த்தம். கடைசியா சென்சஸ் 2011 தான், அந்த சென்சஸ் படி எடுத்து முடிச்சுடுறோம் அப்படிங்கறத மறைமுகமா சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? இந்த ஆர்டிகல், இந்த விஷயம் 82 சட்டத்திட்டம். இப்பதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வருது. என்ன விஷயம்னா, இதே 131 சட்டத்திட்டத்துல 334A இருக்குல்ல, ஆர்டிகல் 334Aங்கிறது பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா 33%, அது வந்து ஆர்டிகல் 334A. இதை நாங்க சட்டத்திட்டத்தை செய்ய போறோம், அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடை நாங்க வந்து நிறைவேற்ற போறோம். அதுவும் இந்த 131 சட்டத்திட்டத்தில் சேர்க்கிறாங்க. அதை நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு பியூட்டினா, இவங்க 106 சட்டத்திட்டம் 2023 பெண்கள் இடஒதுக்கீடு போட்டிருப்பாங்களா, 106 சட்டத்திட்டம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டத்திட்டமே இதுதான். ரைட்டா? இதுல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மத்திய அரசு அத சட்டத்திட்டத்தில் இந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போறோம். ஓகே, எப்ப கொடுக்க போறோம், டீலிமிடேஷன் அப்புறம் கொடுக்க போறோம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதனால புரிஞ்சுக்கோங்க, 106 சட்டத்திட்டம் இயற்றப்பட்டது 2023.
இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கான 70% லோக்சபால கொடுக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க மக்களவையில. ரைட்டா? அது எப்பன்னு சொல்லி இந்த சட்டத்திலே சொல்றாங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்புறம் அதை நாங்க செய்வோம்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டா? அப்ப டீலிமிட்டேஷன் நடந்தாதா, அதாவது தொகுதி மறுவரை நடந்தாதா, சீட் 550 இருந்து 850 ஏன்னா மட்டும்தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்திட்டம் செல்லும். டீலிமிட்டேஷன் நடந்தாதா பெண்களுக்கு இடஒதுக்கீடு வரும். டீலிமிட்டேஷன் நடக்கலனா பெண்களுக்கு இடஒதுக்கீடு வராது. அப்படிதான் அர்த்தம். ஏன்னா நாங்க பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க போறோங்கிறது இப்ப 543 ஸ்ட்ரென்த்துக்கு சொல்லல, 850 உயர்ந்ததுக்கு அப்புறம் கொடுப்போங்கிறத அங்கேயே சொல்லிட்டாங்க. 106 சட்டத்துல எழுதிருக்காங்க டீலிமிட்டேஷன் அப்புறம் செஞ்சிருவோம் பாட்டு. அப்ப இப்ப டீலிமிட்டேஷன் பில்லையும் பாஸ் பண்றாங்க. இப்ப டீலிமிட்டேஷன் பத்தியும் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் நடந்தா பெண்களுக்கான இடஒதுக்கீடு, டீலிமிட்டேஷன் நடக்கலனா பெண்களுக்கான இடஒதுக்கீடு இல்ல. அப்படிதான் வருது. அப்படியே வச்சுங்க மைண்ட்ல. ரைட்டா? இது ஒன்னு. ரெண்டாவது 3 பில் சொன்னல, அல்ல ரெண்டாவது பில் என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன் பில். இது என்ன அப்படின்னா இந்த 10 வருஷம் ஒன்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடுறாங்களே, தொகுதி மறுவரை ஆணையம் ஒன்று போடுறாங்களே, அந்த ஆணையமே எப்படி போடுவாங்கன்னா ஒரு மசோதா பாஸ் பண்ணி அந்த மசோதா சட்டமா மாறி ஒரு ஆணையம் போடுவாங்க. இதான் ப்ரொசீஜர். இதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். மேல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பார்த்தோம்ல, அதுக்கு தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி போடணும். இதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அப்பனா இவங்க என்ன நம்புறாங்கன்னா மேல 131 சட்டத்தை நிறைவேறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நாங்க டீலிமிட்டேஷன் கமிஷனும் போட்டுறோம், அதுக்கான மசோதாவும் ரெடியா இருக்கு, 131 சட்டத்துல லோக்சபாவோட சீட் இன்க்ரீஸ் பண்றோம் ஏன்னா அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அது நிறைவேறிச்சுன்னா டக்குன்னு அடுத்து ரெடியா இருக்கு பாருங்க. நீங்க அது பாஸ் ஆயிடுச்சுன்னா போதும், இந்த இதையும் போட்டு டக்குன்னு டீலிமிட்டேஷன் கமிஷனை போட்டு டக்குன்னு ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதாவையும் தாக்கல் செஞ்சிடறாங்க. கூடவே 2 மசோதா கூடவே தாக்கல் செய்யறாங்க. கூடவே மூணாவது இன்னொரு மசோதா தாக்கல் செய்யறாங்க. அது என்னன்னா யூனியன் டெரிட்டரிஸ் லா அமெண்ட்மென்ட் பில். இப்ப இந்த டீலிமிட்டேஷன் செஞ்சாலும் 33% இடஒதுக்கீடுங்கிறது யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் தானே பொருந்தும். ஏன்னா யூனியன் டெரிட்டரியில 3 யூனியன் டெரிட்டரிக்கு சட்டமன்றமும் இருக்கு, டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதனால அது சார்ந்த சட்டத்திட்டமும் செய்யறதுக்கான ஒரு மசோதாவும் தாக்கல் செய்யறாங்க. மொத்தம் 3 மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா இந்த 131 சட்டத்திட்ட மசோதா ஒன்று தாக்கல் செய்யறாங்களே, அது ஃபெயில் ஆயிடுச்சு. தாக்கல் செஞ்சு அது பாஸ் ஆகல, தோத்து போயிடுச்சு. ஏன் தோத்து போகுது அப்படின்னா மீதி 2 பில் இருக்குல்ல, அதாவது டீலிமிட்டேஷன் பில், யூனியன், அது நார்மல் பில், அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஆனா இது நிறைவேறினா அது 2 பில்லும் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல தான் டீலிமிட்டேஷன் பத்தி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்தாதான் டீலிமிட்டேஷன் கமிஷன் பாஸ் போட முடியும். அந்த பில்ல அது ரிலேட்டடா தான் இருக்கு. அப்ப இது நடக்கணும். இதான் முக்கியமான பில். இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில் நடக்கணும். ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா பாலிட்டியில பொறுத்த வரைக்கும் படிச்சிருப்பீங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் செய்யணும் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். வந்து உட்கார்ந்துருக்கவங்கள 2/3 மெஜாரிட்டி வேணும். ரைட்டா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா வந்து உட்கார்ந்துருக்கவங்க, இது வந்து லோக்சபாவோட எடுக்கப்பட்ட ஸ்கிரீன்ல அப்படியே அதே ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த பில் இப்ப ஏப்ரல் மாசம் பாஸ் பண்றாங்க. இந்த 131 சட்டத்திட்ட மசோதா. அதுல மொத்தம் 489 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதாவது அவையில லோக்சபால வந்து உட்கார்ந்துருக்காங்க. 489 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 131 சட்டத்திட்டம் பாஸ் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 278 ஐஸ்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேன்னு சொல்லி கை தூக்கியிருக்காங்க. 211 நோஸ்னா வேணாம் சொல்லியிருக்காங்க. இப்ப 489 நீங்க 2/3 எடுத்தீங்கன்னா அது எங்கிட்டோ போகும், 300க்கு மேல எங்கிட்டோ போகும். ரைட்டா? ஆனா இங்க ஓட்டு போட்டதே 278 தான். அகைன்ஸ்ட் அந்தவங்க 211. அப்ப இதுக்கு 2/3 மெஜாரிட்டி வரலன்னா இந்த மசோதா தாக்கல் செய்யல, அதாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், பாஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ரைட்டா? முக்கியமா பிஜேபியோட அலையன்ஸ் ஸ்ட்ரென்த், பிஜேபி மற்றும் கூட்டணி ஸ்ட்ரென்த் 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் 293. முன்னால 350 அவ்வளோ வச்சிருந்தாங்க அவங்களோட எண்ணிக்கை. ஆனா இப்ப 293 தான். ஸோ அதனால 2/3 மெஜாரிட்டி அவங்களால கொடுக்க முடியல, சப்போர்ட் கொடுக்க முடியல. அதனால நோஸ் மட்டுமே 211. முக்கியமா தென் மாநிலங்களில் நிறைய பேர் நோ சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அது ஏங்கிறதையும் பார்ப்போம். இப்ப ஏன் எதிராக ஓட்டு போட்டாங்க? இங்கதான் சர்ச்சை, இங்கதான் இது வருது. வடக்கு அசஸ் தெற்கு மக்கள் தொகை பிரச்சனை. இப்ப இந்திரா காந்தி எதுக்கு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணாங்க? எப்பா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுப்பா. ஓகே. வாஜ்பாய் ஏன் அடுத்த 25 வருஷம் ஏன்பா என்ன கண்ட்ரோல் பண்ணல? கண்ட்ரோல் பண்ணுப்பா. ஏன்னா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தான் எய்மா இருக்கு. அதனால தான் 50 வருஷம் நிறுத்தி வச்சாங்க. ரைட்டா? ஒட்டுமொத்த இந்தியாவும் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும். இதுல நீங்க 1971 சென்சஸையும் 2011 சென்சஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு மாநிலங்கள், சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்காங்களே, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அவங்க மக்கள் தொகையை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. கொஞ்சம் நிறையவே குறைச்சிருக்காங்க. ரைட்டா? நான் சான்று டேட்டா சொல்றேன். வடக்கு மாநிலங்கள் பெரிய அளவு அதை குறைக்கல, கண்டுக்கல. இதான் பிரச்சனையே இந்த 50 வருஷத்துல. அப்பனா இப்ப உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோ. உத்தரப்பிரதேசத்தோட 1971 சென்சஸ் படி மக்கள் தொகை பாருங்களேன் 8.8 கோடி. என்ன இதே 2011 சென்சஸ் பாருங்களேன் 19.98 கோடி. அதாவது
8 கோடியில இருந்து ஒரு 20 கோடி ஏறி இருக்கு. 20 கோடினா ஒரு என்ன சொல்ற 2.5 மடங்கு ஏறி இருக்கு. என்ன அப்படி வச்சுங்க. இப்ப அதே தமிழ்நாடு 1971 சென்சஸ்ல 4.11 கோடி தமிழ்நாடு. 2011 சென்சஸ் அதாவது 40 வருஷத்துல 7.21 கோடி. இங்க பாருங்க தமிழ்நாடு 4 கோடியில இருந்து 7 கோடி ஏறி இருக்கு. 3 கோடி ஏறி இருக்கு. ஒரு 1.25 மடங்கு 1.25 மடங்கு தான். 4ல இருந்து 7 ஏறி இருக்கு. உத்தரப்பிரதேச 8.8ல இருந்து 20 கோடி ஏறி இருக்கு. 2.25 மடங்கு. ரைட்டா? அப்ப இத பார்த்தாலே தெரியுது. சுமார் 2 மாநிலங்களை எடுத்து வச்சு பார்த்தாலே தெரியுது மக்கள் தொகையை தமிழ்நாடு நல்லாவே கட்டுப்படுத்திருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல. இப்ப நான் மத்த டேட் என்ன மத்த ஸ்டேட் என்ன சார் சும்மா தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் மட்டும் காட்டுறீங்க, மத்த ஸ்டேட் காட்டுங்கன்னா இப்ப நான் இங்க ஒரு 4 நார்த்தன் ஸ்டேட்ஸ் வச்சிருக்கேன், இங்க 4 சதர்ன் ஸ்டேட்ஸ் வச்சிருக்கேன். இங்க பாருங்களேன், உத்தரப்பிரதேஷ் 1971ல 8.8ல இருந்து 20 கோடி ஆயிடுச்சு. தமிழ்நாடு 4ல இருந்து 7 கோடி ஆயிடுச்சு. மத்திய பிரதேசம் வட மாநிலங்கள் தான், அது 4ல இருந்து 7, இது கூட பரவாயில்ல. கர்நாடகா 2ல இருந்து 6 ஏறி இருக்கு. இது வந்து 5ல இருந்து 10 ஏறி இருக்கு. அது 4ல இருந்து 8 ஏறி இருக்கு. ராஜஸ்தான் 2ல இருந்து 6.8 ஏறி இருக்கு. அது 2. இங்க பாருங்க, ராஜஸ்தான் கேரளா மட்டும் பாருங்களேன். ராஜஸ்தான் 2.57 கோடியில இருந்து 6.85 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு. கேரளா 2.13 கோடி இருக்கு. எப்ப 1971ல. 2011 சென்சஸ்ல 3. வெறும் 1 கோடி தான் ஏறி இருக்கு. 40 வருஷத்துல கேரளாவோட மக்கள் தொகை 1 கோடி தான் ஏறி இருக்கு. அதே இங்க பாருங்க, ராஜஸ்தான் 3 கோடி ஏறி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தமிழ்நாடோட கேரளா தான் பாவம் போல இதாச்சுன்னா, ரைட்? அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப அப்படி இவங்க உண்மையிலே இந்த டீலிமிடேஷன் நடந்தா 2011 சென்சஸ் கையில் எடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்களேன், இப்ப டீலிமினேஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் பாருங்க. உத்தரப்பிரதேசம் வந்து கரண்டா 80 சீட் இருக்கா, 80 சீட்டு. இப்ப டீலிமினேஷன் எக்ஸசைஸ் கடந்த காலத்துல வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்து இப்போ அது நடந்துச்சுன்னா 2011 சென்சஸ் படி ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்றாங்க. நடந்துச்சுன்னா 80 சீட்ல வந்து 140 சீட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க உத்தரப்பிரதேஷ்க்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், 39 சீட் இப்ப இருக்கா, அது நடந்துருச்சுன்னா 51 சீட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. 51 சீட்டு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 39ல இருந்து 51 சீட்டு, 80ல இருந்து 140 சீட்டுங்கிறது ரொம்ப அதிகம். அதாவது யூபிக்கு ரொம்ப அதிகமான சீட்டு போகுது. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிக்குது. தமிழ்நாட்டுல 39 இருக்கு, இங்க 51 தான் ஏறுது. சப்போஸ் டீலிமினேஷன் நடந்துச்சுன்னா அப்ப 2 மடங்கு கூட இல்ல, வெறும் ஒரு 10-15 சீட்டு அதிகரிக்குது. ரைட்டா? இது வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் ப்ரொபோர்ஷன்ல இவங்க 1.7% ஏறாங்கன்னா நம்ம 1.2% குறைறோம். நமக்கு மட்டும் இல்ல, எல்லா வடக்கு மாநிலங்களும் பாருங்க, அதாவது நார்த்தன் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஏறுது பெர்சன்டேஜ்ல. எல்லா தென் மாநிலங்களுக்கும் வந்து குறையுது. ஏதாவது பனிஷ்மெண்ட் மாதிரி தென் மாநிலங்கள் நீங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க, பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படிதான் இருக்கு ப்ரொஜெக்ஷனுக்கு சொல்றாங்க. இப்ப இது டேட்டா, டீலிமிடேஷன் நடந்துச்சுன்னா இப்படிதான் நடக்கும்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்றாங்க. ஆனா அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம், அது மக்கள் தொகையெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டோம். நாங்க வந்து இப்ப பாருங்க, சதர்ன் ஸ்டேட்ஸோட டோட்டல் வந்து 129 சீட்டு. மொத்த லோக்சபா சீட்டு வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, மொத்தம் 5 மாநிலம் சேர்த்து 129 சீட் இப்ப இருக்கு. நாங்க வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் 50% சீட் அதிகரிக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம், எல்லா மாநிலத்துக்கும் 50% இன்க்ரீஸ் போப்பா அப்படிங்கிறாரு. அப்படி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாருன்னா 129 சீட்டு 50% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 195 சீட்டா மாறுங்கிறாரு. இப்ப எல்லாத்துக்கும் 50% இன்க்ரீஸ் தானே. உத்தரப்பிரதேஷ்க்கும் 50% இன்க்ரீஸ் பண்றோம், தமிழ்நாட்டுக்கு 50%, கேரளாக்கு 50%, இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க நம்ம ஒரு கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 129ல இருந்து 195 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா உள்துறை அமைச்சரே சொல்றாரு. ரைட்டா? இன்னும் அவங்க டீலிமினேஷன் கமிஷன் போட்டு அவங்க அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய இன்னும் அந்த நம்பர்ஸ் நம்ம கிடைக்கல. அதனால இவர் சொல்றதை வச்சு பார்ப்போம். 195 சீட்டுன்னு சொல்றாரு. இப்ப லோக்சபா சீட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது? 850. 850ல 5 மாநிலத்துக்கு சேர்த்து 195 நம்ம கிடைக்குது. ரைட்டா? 850 டீலிமினேஷன் கமிஷன் நடந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா 850 சீட்டு லோக்சபா சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுல 195 சீட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ் 5 ஸ்டேட்டுக்கு. இப்ப நல்லா இப்பதான் கிளவர் பாட்டு இருக்கு. இந்த 850ல இருந்து 195 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 750, 650, ஒரு 655 கிடைக்கும். ரைட்டா? ஒரு 655 சீட்டு வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸ்க்கு போகுது, 195 சீட்டு வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வருது. ரைட்டா? அதாவது பார்லிமெண்ட் ஃபுல்லா நிரம்பி இருந்துச்சுன்னா 195 பேர் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து போய் உட்காருவாங்க, 655 பேர் வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து உட்கார்ந்துருப்பாங்க. பிரம்மாண்டமா இருக்கும். ரைட்டா? நமக்கான ரெப்ரசன்டேஷன், அந்த நமக்கான அந்த உரிமை இருக்குல்ல, ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இந்தியாவில் நம்ம மாநிலத்துக்கான ரெப்ரசன்டேஷன் ரொம்பவே அடி வாங்குற மாதிரி இருக்கு.
ஏன்னா 655 ரொம்ப அதிகமா இருக்கு, 195 ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. இந்த விஷயத்தை சுட்டி காட்டி தான் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதிராக வாக்கு போட்டிருக்காங்க. மக்கள் தொகை நீங்க சொன்னபடி கண்ட்ரோல் பண்ணோம்லங்க. இந்திரா காந்தி சொன்னாங்க கேட்டோம், வாஜ்பாய் சொன்னாரு கேட்டோம், எல்லாமே நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டோமே. மக்கள் தொகையெல்லாம் பாருங்க, 4 கோடியில இருந்து 7 கோடி தான் ஏறி இருக்கு. நீங்க 8 கோடியில இருந்து 20 கோடிக்கு போயிருக்கீங்க. உத்தரப்பிரதேஷ் நியாயமா? இப்ப எங்களுக்கு தண்டனையா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தென் மாநிலங்கள் சார்பா இவங்க இது பண்ணியிருக்காங்க. இதுல நல்லா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் தொகை ஏன் நார்த் இந்தியா கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் சவுத் இந்தியா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுச்சு, இதுக்கு சில டேட்டாஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லிட்ரஸி ரேட்டு. லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் 69.7%, தமிழ்நாட்டில் 80.3%, 2011 சென்சஸ் படி. அதாவது மக்கள் தொகை கண்ட்ரோலுங்கிறது சும்மா சாதாரண இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும், மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும், ரைட்டா? அதாவது கல்வி அறிவு இருக்கணும். இவ்வளோ குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா நமக்கு சுமையாச்சே அப்படின்னு ஒரு கல்வி அறிவு இருக்கணும். அதாவது கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். அதில் உத்தரப்பிரதேஷ் ரொம்ப கம்மியாக இருக்குது, தமிழ்நாடு அதிகமாக இருக்குது, மத்திய பிரதேஷ் 70, கர்நாடகா 75, அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பாருங்க அதிகமாக இருக்கு. பீகார் 63.8, ஆந்திர பிரதேஷ் 67.7%, ராஜஸ்தான் 67%, கேரளா 93.9%. சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கு. கல்வி அறிவு அதிகமாக இருந்தால் தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் நடக்கும், மக்கள் தொகை குறையும், ரைட்டா? கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். இன்னொரு காரணியும் முக்கியம், அர்பனைசேஷன் முக்கியம். கிராமங்கள்ல நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க. அப்ப எந்த அளவுக்கு நகரங்களா மாறுதோ ஒவ்வொரு மாநிலமும் அந்த அளவுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு 2011 சென்சஸ் படி அர்பனைசேஷன் ரேட் பாருங்க, உத்தரப்பிரதேசில் 22.3%, இது தமிழ்நாட்டில் 48.5%. அதாவது தமிழ்நாட்டில் 48.5% மக்கள் வந்து நகரத்தில் வாழ்றாங்க, உத்தரப்பிரதேசில் 22.3% வந்து நகரத்தில் வாழ்றாங்க, மீத கிராமத்தில் வாழ்றாங்க. கிராமங்கள்ல லிட்ரஸி ரேட் கம்மியாகும், மக்கள் தொகை அதிகரிக்க தான் செய்யும் கிராமங்களை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? மத்திய பிரதேசில் 27.6% அர்பனைசேஷன், கர்நாடகாவில் 38.6, பீகார் வெறும் 11.3%, ஆந்திர பிரதேஷ் 33.5, ராஜஸ்தான் 24.7, கேரளா 47.7%. இன்ஃபேக்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு தான் டாப் அர்பனைசேஷன்ல, நகரமயமாக்குதல்ல, ரைட்டா? ஸோ இது ஒரு முக்கியமான காரணி, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண அவங்க தவறுனதில்ல, நம்ம கண்ட்ரோல் பண்ணதில்ல. அப்புறம் டிஎஃப்ஆர், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது ஒரு பெண் சராசரியா வாழ்நாள் எத்தனை குழந்தை பெற்றுக்கிறாங்க, அது 2011 சென்சஸ் படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் 3.59. இன்னைக்கு டேட்ல கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ஒரு கடந்த 15 வருஷத்துல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க உத்தரப்பிரதேஷ். ஆனால் 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 3.59 டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். சராசரியாக ஒரு பெண் வந்து 3 குழந்தை, அதாவது 4 குழந்தை 3 குழந்தை அப்படி பெற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1.62, அதாவது குறைச்சிருக்காங்க தமிழ்நாடு. உத்தரப்பிரதேஷ் அது இன்னைக்கு டேட்டா தமிழ்நாடுனா உத்தரப்பிரதேஷ் 2.5 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தமிழ்நாடு கம்மியா இருக்கு. மத்திய பிரதேஷ் 3.17, கர்நாடகா 2, பீகார் 4.2, ஆந்திர பிரதேஷ் 1.79, ராஜஸ்தான் 3.42, கேரளா 1.59. அதாவது குழந்தை பெற்றுக்கக்கூடிய ரேட்டு, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு. ஸோ இது வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் சாதகமாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி அதாவது கல்வி அறிவு, அப்புறம் இது மற்ற விஷயம், அர்பனைசேஷனு, கிராமங்கள் அதிகமாக இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஃபேமிலி பிளானிங்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இந்தியாவில் போட்டாங்க. எப்போ போட்டாங்கன்னா 1952 போட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சொல்லிட்டு. இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம்ல விழிப்புணர்வு கொடுக்கிறது, கான்ட்ராசெப்டிவ் வழங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இது பண்ணியிருப்பாங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுல, ரைட்டா? குடும்ப கட்டுப்பாடு செய்யறது, ஆப்ரேஷன் செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சிருப்பாங்க. அந்த விஷயத்திலையும் சதர்ன் ஸ்டேட்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு நார்த்தை கம்பேர் பண்ணுறதோட. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம், எமர்ஜென்சி காலத்தில் நார்த்தில் உத்தரப்பிரதேஷ், டெல்லி, பீகார் இந்த மாதிரி சில மாநிலங்களை கை வச்சு இந்திரா காந்தி ஒன்று பண்ணாங்க. வாண்டா அவங்களே படைய போலீஸ் போர்ஸை உள்ள நுழைச்சி, ஒவ்வொரு ஏரியாவில் எங்க மக்கள் தொகையில அதிகமா இருக்காங்களோ உள்ள நுழைச்சி, அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் இருப்பாங்களே அவங்களை இழுத்துட்டு வந்து கட்டாயமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க, ஆபரேஷன் பண்ணாங்க. இது எமர்ஜென்சி காலங்களில் நடந்துச்சு, நீங்க எடுத்து பாருங்க, ரைட்டா? இதே 1970களில் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு வந்து பண்றது. ஒரு படி மேல போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அதே 1970களில் நிரோத் அப்படிங்கிற பேர்ல காண்டம் பாக்கெட்டை வந்து ஃப்ரீயா வழங்கினாங்க கவர்மெண்ட். எல்லாரும் காண்டம் பாக்கெட் ஃப்ரீயாவே வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. குறிப்பா நார்த் இந்தியாவில் அதிகமாக காண்டம் பாக்கெட் வழங்கியிருக்காங்க. நிரோத் அப்படிங்கிற பிராண்டு, இந்த பிராண்ட் நீ தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும் நெட்ல கூட. அந்த அளவுக்கு இல்ல ஃப்ரீயாவே இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமும் வந்து கச்சிதமா இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் தென் மாநிலங்கள் அதை கரெக்டாக கடைபிடிச்சாங்க, ரைட்டா? இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்துதான் இப்ப மக்கள் தொகை தென்னிந்தியாவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, ரைட்டா? ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ இந்த மசோதா வந்து நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்டாக போட்டு அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை, இதனால பாவம் 33% இடஒதுக்கீடு மசோதாவும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு சவுத் இந்தியா சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஏன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் இதை ஒரு தனி மசோதாவே கொண்டு வரக்கூடாது, ஏன் டீலிமிடேஷன் பண்ணி தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா,
இப்போ 543 ஸ்ட்ரென்த்ல 33% 20 இருக்கு, தனி மசோதா கொண்டு வந்து அதை சட்டமா மாத்திடுங்களேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். ரைட்டா, லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம்? ஓகே, இதில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட்டா, ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீலிமிட்டேஷனா என்ன, மற்ற விஷயங்கள் எல்லாமே சர்ச்சை என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.